இந்தியா எங்களாலே பிரம்மாண்டமான சிலையை கட்ட முடியும், எங்க கிட்டயும் உலகத்தரம் வாய்ந்த இன்ஜினியர் இருக்காங்க, உலகையே திரும்பி பார்க்க வச்ச அந்த சம்பவம் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த டாபிக்கை பத்தி பார்த்தோம். உலகத்தில் உள்ள 10 உயரமான சிலைகள். ஒரு பெண் வாளோட கம்பீரமானிக்கு இந்த சிலை தான் இந்த மதர்லாந்து கால்ஸ். இந்த சிலை ரஷ்யாவில் இருக்குங்க. 1959 பணிகளை தொடங்கி 1967 தாங்க முடிச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அந்த சிலையை கட்டியிருக்காங்க. இரண்டாம் உலக போரில் ரஷ்யா ஜெர்மனி வீழ்த்தியதை பறைசாற்று விதமாக இந்த சிலையை வச்சிருக்காங்க. இந்த சிலை எதை குறிக்குதுன்னா, ஒரு தாய் தன் நாட்டு மக்களை போராட்டத்துக்கு அழைக்கிறாங்கன்னு குறிக்குதுங்க. இந்த சிலை சுமார் 85 மீட்டர் உயரம் உள்ளதுங்க. வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கக்கூடிய இந்த சிலை தான் சென்டாய் டைகனன் ஸ்டாச்சு. இந்த சிலை ஜப்பான்ல இருக்கு. 1991 திறந்திருக்காங்க. இந்த சிலை யாருடையதுன்னா, புத்த மதத்தில் வழிபடக்கூடிய கண்ணன் தேவியின் சிலைங்க. இந்த சிலை சுமார் 98 மீட்டர் உயரம் உள்ளதுங்க. கிரேட் புத்தா தாய்லாந்து இருக்கு. இந்த சிலை யாருடையதுன்னா, கௌதம புத்தர் அவர்களின் சிலைங்க. இந்த சிலை தாய்லாந்துல இருக்கு. 1990 பணிகளை ஆரம்பிச்சு 2008 தாங்க முடிச்சிருக்காங்க. சுமார் 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருக்கு. இந்த சிலையின் உயரம் சுமார் 92 மீட்டருங்க. மதர் ஆஃப் ஆல் ஏசியா இருக்குங்க. இந்த சிலை பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கு. இந்த சிலை யாருடையதுன்னா, கிறிஸ்தவ மதத்தில் வழிபடக்கூடிய கன்னிமரியா தேவியின் சிலை. இந்த சிலையை உலக அளவில் சமாதான தேவியின் கோபுரம் என்று சொல்றாங்க. இந்த சிலை சுமார் 98 மீட்டரும் உயரம் கொண்டதுங்க. பார்க்கவே அழகா இருக்கு. இந்த சிலை தாங்க கிசான் குவானின் சிலை. இந்த சிலை சைனாவில் இருக்குங்க. 2009 திறந்திருக்காங்க. இந்த சிலை யாருடைய புத்த மதத்தில் வழிபடக்கூடிய கருணை தேவியின் சிலைங்க. இந்த சிலை உயரம் சுமார் 99 மீட்டருங்க. உசிக்கி தாய்புட் சிலைங்க. இந்த சிலை ஜப்பான்ல இருக்குங்க. இந்த சிலை 1993 திறந்திருக்காங்க. 1993 இருந்து 2002 வரைக்கும் இந்த சிலை தான் உலகில் மிக உயரமான சிலையாக இருந்தது. இந்த சிலை யாருடையதுன்னா, புத்த மதத்தில் வழிபடக்கூடிய அமிதாபா புத்தரின் சிலைங்க. இந்த சிலையின் உயரம் சுமார் 100 மீட்டருங்க. விஸ்வா ஸ்வரூபம் சிலைங்க. இது ஒரு சிவன் சிலை. இந்த சிலை இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளதுங்க. 2022 தான் இந்த சிலையை திறந்திருக்காங்க. 2012 பணிகள் ஆரம்பிச்சு 2022 தாங்க முடிச்சிருக்காங்க. சுமார் 10 ஆண்டுகளாக கட்டியிருக்காங்க. இந்த சிலை தான் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கடவுள் சிலைங்க. இந்த சிலை சுமார் 106 மீட்டர் உயரம் உள்ளதுங்க. பார்க்கவே அமைதியா தோற்றமளிக்கிற இந்த சிலை தாங்க லைக்கின் சேக்கியா புத்தா. இந்த சிலை மியான்மர்ல இருக்குங்க. இந்த சிலை 1996 ஆரம்பிச்சு 2008 தாங்க முடிச்சிருக்காங்க. சுமார் 12 ஆண்டுகளாக கட்டியிருக்காங்க. இந்த சிலை 2008 திறக்கப்பட்டுச்சு. புத்த மதத்தில் வழிபடக்கூடிய கௌதம புத்தா அவர்களின் சிலைங்க. இந்த சிலை சுமார் 115 மீட்டர் உயரம் உள்ளதுங்க. அந்த சிலைக்கு பக்கத்திலே படுத்திருக்கக்கூடிய புத்தர் சிலையின் உயரம் சுமார் 95 மீட்டருங்க. பார்க்கவே பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த சிலை தான் ஸ்பிரிங் டெம்பிள் புத்தா. இது சீனாவில் இருக்குங்க. இந்த சிலை தான் சீனாவிலே மிகவும் உயரமான சிலை. 1997 பணிகள் ஆரம்பிச்சு 2008 வரை கட்டியிருக்காங்க. சுமார் 11 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருக்கு. இந்த சிலை 2008 திறக்கப்பட்டுச்சுங்க. இந்த சிலை புத்த மதத்தில் வழிபடக்கூடிய வைரோசனர் புத்த சிலை. இந்த சிலை சுமார் 128 மீட்டர் உயரம் கொண்டதுங்க. ஸ்பிரிங் டெம்பிள் புத்தாவின் உலக சாதனை முறியடித்து உலகையை திரும்பி பார்க்க பிரம்மாண்ட சிலை தாங்க யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு. இந்தியா எங்களாலே பிரம்மாண்டமான சிலையை கட்ட முடியும், எங்க கிட்டையும் உலகத்தரம் வாய்ந்த இன்ஜினியர் இருக்காங்க, உலகையை திரும்பி பார்க்க வச்சாங்க. இது இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ளதுங்க. இந்த ஸ்டாச்சு யாருடைய இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் ஸ்டாச்சுங்க. இந்த டாப் 10 லிஸ்ட்லயே ஒரு மனிதனுக்காக வைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சிலைன்னா அது சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி செலவுல 2018 திறக்கப்பட்டுச்சுங்க. பிரம்மாண்டமாக காட்சியளிக்கு இந்த சிலை 182 மீட்டர் உயரம் உள்ளதுங்க. எனக்கு இந்த லிஸ்ட்ல சென்டாய் டைகனன் ஸ்டாச்சு ரொம்பவும் பிடிச்ச ஸ்டாச்சு. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு எந்த ஸ்டாச்சு பிடிச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.